ஃபர்ஸ்ட் எப்படி யூஸ் பண்ணீங்கன்னா இந்த பவர் பட்டன் இருக்கு பார்த்தியா? ஆமா. ஆன் பண்ணா ஆன் ஆயிடும். ஓகே. ப்ளஸ் சிம்பிள் வந்து ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்றதுக்கு, மைனஸ் வந்து ஸ்பீட் டிக்ரீஸ் பண்றதுக்கு. எவ்வளவு வச்சா ஓகே? ஒரு 3 நம்ம வீட்டுக்கு 3 போதும். பண்ணா ஃபர்ஸ்ட் டைம் பண்ணாலே 3 தான் ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் எவ்வளவு இருக்குது? இது வந்து ஆர்பிஎம் எவ்வளவு ஸ்பீட்ல ஓடுதுன்றது காட்டுறது. சரியா? ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணா 4 5 மேக்ஸிமம் 5 ஓகே தான். அது பிஎல்டிசி மோட்டர்ன்றதுனால 5 ஓகே தான். இது லைட் வெளிச்சம் வேணா போட்டுக்கலாம். எது இது வெளிச்சம் வேணா போட்டுக்கலாம், வேணா ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்றப்போ பாத்தியா இருக்குமே மைனஸ் பண்ணி தான் ஆஃப் பண்ணணும். மோஸ்ட்லி 2க்காவது வந்துட்டு ஆஃப் பண்ணணும். பவர் பட்டன் கொடுத்தா ஆஃப் ஆகும். 1 நிமிஷம் டைம் எடுத்து தான் ஆஃப் ஆகும். ஸ்டார்டிங்கே 3 ன்னா இப்போ 2ன்ற. ஸ்டார்டிங்கே 3 தான். டிக்ரீஸ் பண்ணி தான் ஆஃப் பண்ணனும்னு சொல்றேன்ல நான். டிக்ரீஸ் பண்ணிட்டேன் நான். ஸ்பீட் டிக்ரீஸ் பண்ணி தான் ஆஃப் பண்ணனும். பவர் பட்டன் ஒரு டைம் பிரஸ் பண்ணா 1 நிமிஷம் டைம் எடுத்து ஆஃப் ஆகும். இல்ல உடனே ஆஃப் பண்ணனும்னா மறுபடியும் இந்த பவர் பட்டன் பிரஸ் பண்ணா ஆஃப் ஆயிடும். இது டச். எதையும் தொடாம கையாட்டினா ஆன் ஆஃப் ஆகணும்னா இந்த இந்த வரைக்கும் ஆன் ஆகும். கை ஷேக் ஆகும். ஆனா லைட்டும் ஆட்டோமேட்டிக்கா ஆடும். 3ல ஸ்டார்ட் ஆயிடும். ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்றதுக்கு இதே சைடு தான். மொத்தம் 9 ஸ்பீட் வரும். என்னடா இப்போ ஸ்பீட் டிக்ரீஸ் பண்ணனா இந்த பக்கம் ஆப்போசிட்ல வரணும். 8 7 நீ பண்றியா? சரி இந்த கையில பண்ணு. இந்த கையில அப்ப இந்த கை அழுறாவ இப்படி பண்ணு. அவ்வளவுதான். ரேட் டிக்ரீஸ் பண்ணி நம்ம ஆஃப் பண்ணிடணும். ஒன்று வந்துருச்சா? மறுபடியும் பண்ணால் 1 நிமிஷம் டைம் எடுக்கும். இன்னொரு டைம் பண்ணால் 2. அவ்வளோதான். க்ளீன் பண்ணுறது எப்படி தெரியுமா? இந்த பவர் பட்டன் ஆன் பண்ணிட்டு இந்த லைட் சிம்பிள் இருக்கு பார்த்தியா? இதே லாங் ப்ரெஸ் பண்ணால் போதும். இங்கே க்ளீன்னு வந்துடும். 10 நிமிஷம் டைம் க்ளீன்னு வந்துடும். அதுவே க்ளீன் ஆகிக்கும். உள்ள இருக்க ஆயில் மட்டும் வெளியே வந்து கொடுத்துரும். வெளியே அது எத்தனை நாளைக்கு ஒரு டைம் பண்ணணும்? டெய்லியும் பண்ணுமா? வீக்லி ஒன்ஸ். இது இருக்கு பார்த்தியா இந்த ட்ரே? இதை மட்டும் கழட்டினா போதும். இந்த டைமிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை கழட்டி உள்ள என்ன இருந்துச்சுன்னா வெளியே வரும். எடுத்து ஊற்றிட்டு வாஷ் பண்ணி மறுபடியும் மாட்டிக்கலாம். நம்ம நார்மலா சோப் இது பண்ணி. ஆமா. ஹாட் வாட்டர் கொதிக்க வச்சு தான் க்ளீன் பண்றோம். ஏய் கை வைக்காத. அவ்வளவுதானா? ஆஃப் பண்ணிட்டா?